தேங்க்யூ ரவி. எல்லாருக்கும் வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் மீட்டிங் புத்தாண்டுல நடக்குது. நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ் மீட்டிங் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம வெட்னஸ்டே அன்னைக்கு தமிழ் மீட்டிங், தேர்ஸ்டே அன்னைக்கு ஹிந்தி மீட்டிங் இங்கிலீஷ் வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹிந்தி மீட்டிங் வச்சுட்டு சண்டே அன்னைக்கு இங்கிலீஷ் மீட்டிங் வைக்கிறோம். ரெகுலரா என்னோட மீட்டிங் போயிட்டு இருக்குது. இது தவிர நம்ம டீமோட மீட்டிங் வந்து பெங்காலி மீட்டிங் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பெங்காலி மீட்டிங், பங்களாதேஷ் மற்ற உங்களுக்காண்டி பெங்காலி மீட்டிங் வந்து வைக்கிறோம். ஸோ நாளைக்கு டெஃபினட்டா இங்கிலீஷ் மீட்டிங் வந்து இருக்குது. நார்த் ஈஸ்ட்ல உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அட்டாமி, ஸோ வாட் இஸ் அட்டாமி? ஃபர்ஸ்ட் டைம் வந்துருவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அட்டாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அது 2009 சவுத் கொரியால மிஸ்டர் ஹான்கில் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த கம்பெனியை வந்து ஆரம்பிச்சாங்க. அவர் வந்து சாதாரண நிலைமையில இருந்து ஒரு கேரேஜ், ஒரு கார் கேரேஜ்ல இந்த கம்பெனியோட ஆபீஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய விஷனோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியை வந்து உலகத்துல மிகப்பெரிய ஒரு கம்பெனியா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் வந்து இருந்தது. இன்னைக்கு இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு டேர்ன் ஓவர் வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 1.3 பில்லியன், கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடி வருஷத்துக்கு பண்ணக்கூடிய அளவுல வந்து குழந்திருக்காங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து ஒரு விஷன் தான். ஏன்னா முதல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது 15 பேர் மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க 15 பேர்ட்ட அவர் வந்து என்ன வந்து ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா டாப் லெவல் அச்சீவ் பண்ணும்போது $1 மில்லியன் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுல 7 பேர் வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. 2009 அட்டாமி ஸ்டார்ட் பண்ணது சவுத் கொரியால ஸ்டார்ட் பண்றாங்க. அது பிறகு யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்றாங்க. யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹர்டில் வந்து இருக்குது. அந்த ஹர்டில் எல்லாம் கிராஸ் பண்ணி இன்னைக்கு ஜப்பான்ல நம்பர் 1 இருக்கிறோம், கொரியால நம்பர் 1 இருக்கிறோம், இ காமர்ஸ்ல வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 வேர்ல்ட்ல நம்பர் 1 இருக்கிறோம். ஸோ இதோட ப்ரொஃபைல், இதோட ப்ராடக்ட், இதோட மார்க்கெட்டிங் பிளான், எப்படி நீங்க வந்து இந்த கம்பெனி மூலமா ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஒரு 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும், மாத வருமானம் 70 லட்சம் ரூபாய் 1 crore ஏர்ன் பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். Let us go ahead with the PPT. ரவி, ஸோ இதான் அட்டாமியோட ஹெட் குவார்டர்ஸ், சவுத் கொரியால உள்ளது, இப்போ உள்ள ஹெட் குவார்டர்ஸ். ஸோ கம்பெனியோட மோட்டோ வந்து செரிஷ் த ஸ்பிரிட், கிரியேட் த விஷன், ஃபாலோ த ஃபெய்த், சர்வ் இன் ஹியூமானிட்டி. ஸோ இட் இஸ் அ ஸ்லோகன். இதான் நம்ம சிஓ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சூன் மேகசின், ஃபோர்ப்ஸ் மேகசின்ல இருக்கிறாரு. இது தவிர சவுத் கொரியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல வந்து பிரசிடென்டா வந்து இருக்கிறாரு. இது தவிர வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டைரக்ட் செல்லிங் ஃபெடரேஷன்ல வந்து சிஇஓ கவுன்சில் மெம்பரா வந்து இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லலாம். 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இது மட்டுமல்லாமல் அவர் வந்து ஒரு பிலீவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூல்ஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலேயே பல மாநிலங்கள்ல ஏழை குழந்தைகளுக்காண்டி ஸ்கூல்ஸ் பண்றது, இது தவிர ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி வந்து கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்களை எஜுகேட் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா ரொம்ப சிம்பிள். அட்டாமியை நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணீங்கன்னா, நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை மாற்றும். 3 ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு வந்து இதோட ரெசிடியல் இன்கம், ராயல்டி இன்கம், பாசிவ் இன்கம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் 1. நம்பர் 2 குளோபல் ஐடி வந்து சொல்றாரு. குளோபல் ஐடி உங்களுக்கு ஃபுல்லா குளோபல் ஐடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 3 வந்து அட்டாமில கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் உலக தரம் வாய்ந்த ப்ராடக்ட், உலகத்திலேயே பெஸ்ட் ப்ராடக்ட் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணாரு. அது எப்படி அது வந்து ப்ரூவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்க்க போறோம். நெக்ஸ்ட், இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் அபிராம் அலி வந்து சவுத் கொரியால ஹி இஸ் இந்தியன். அவர் ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஃபேமிலிங்களா. ஒய்ஃப் இஸ் சவுத் கொரியன். அண்ட் அவரே சொல்லுவாரு, நான் வந்து பெங்காலியில பிறந்தேன், பட் நான் இருந்தது வந்து நான் வந்து நார்த் இந்தியன் வந்து. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல இந்தியன் லாங்குவேஜும் தெரியும், கொரியன் லாங்குவேஜ் எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. இஸ் a MBA, ஹைலி எஜுகேட்டட், வெரி சின்சியர் கமிட்டட் பர்சன். இஸ் a MD. ஹியர் டெல்லியில ஆபீஸ் இருக்கு, குட்காவ்ல ஆபீஸ் இருக்குது. நமக்கு 8500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆபீஸ் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு 200 ஏக்கர் லேண்ட் வாங்கி இருக்கிறோம். இங்க மேனுஃபேக்சர் பண்ண போறோம். இன்னொரு 1 இயர்ல மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் ஆயிரும். இந்தியால வந்து 10.5 crore இங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஹி இஸ் அவர் இந்தியன் MD. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஹானில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா சிஇஓ கவுன்சில்ல வந்து ஒரு மெம்பரா இருக்காரு, வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன்ல. ரைட்.
அட்டாமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சர், அந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கல்ச்சர். என்னைக்குமே அந்த கல்ச்சர் எப்படி இருக்கும்னா, அந்த கம்பெனியோட லீடர் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் கீழே வந்து கல்ச்சர் வந்து இருக்கும். சோ நம்ம கம்பெனில வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, நம்பர் 1 நம்முடைய கம்பெனி வந்து வேர்ல்டுல நம்பர் 1 இருக்கணும். 2030ல வந்து $100 பில்லியன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்சல்யூட் குவாலிட்டி, அப்சல்யூட் ப்ராடக்ட் கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எத்திக்கல் கம்பெனியா இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து பேரு. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சக்சஸ் டு கஸ்டமர்ஸ் வேற மத்த கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆறவங்களோட சக்சஸ் இருக்கணும்னு பார்ப்பாங்க. இன்னைக்கு அட்டாமில சக்சஸ் ஆன எல்லாருமே அட்டாமியோட ப்ராடக்ட வாங்கி அதை யூஸ் பண்ணி அது திரும்ப திரும்ப வாங்கணுங்கிறதுக்காண்டி அட்டாமில வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 70 லட்சம், 1 crore இந்த அளவுக்கு வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு காரணம்னா கஸ்டமரா இருந்து கன்வெர்ட் ஆனவங்க வந்து வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்டா வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. கஸ்டமர் சென்ட்ரிக் கல்ச்சர் வந்து நம்ம கம்பெனில இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் கம்பெனில இந்த மாதிரி ஒரு அவார்டை வாங்கின கம்பெனி தான் அட்டாமி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நெக்ஸ்ட். சோ நான் சொன்ன மாதிரி கொரியால ஆரம்பிச்சது, யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா பெரிய ஹர்டில் என்னன்னா, யூஎஸ்ல வந்து என்னைக்குமே யூஎஸ் கம்பெனியை தான் நம்புவாங்க, வேற கம்பெனியை நம்பவே மாட்டாங்க. அதனால அட்டாமியை யாருமே நம்பல. ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இவ்வளவு கம்மியான ரேட்ல இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. காரணம் இன்னைக்கு வந்து லாரியல் முதற்கொண்டு பெரிய பெரிய பிராண்டட் ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க, அந்த பிராண்டட் ப்ராடக்டோட பிரைஸை விட யூஎஸ்ல வந்து அட்டாமிக் ப்ராடக்ட் விலை கம்மி. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதல். பொதுவாக வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ப்ராடக்ட் விலை வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஆனா அட்டாமியை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்கெட் ரேட்ல உள்ள மற்ற பிராண்டட் ப்ராடக்டை கம்பேர் பண்ணோம்னா இது வந்து கம்மியா இருக்கும். அதை விட பெஸ்ட் 5 மடங்கு 10 மடங்கு வந்து தரம் வாய்ந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்ட் ஒர்க்காக ரிசல்ட் வர ஆரம்பிச்சு யூஎஸ்ஏல மிகப்பெரிய பிசினஸ் நடக்கு. ஜப்பான்ல ஒரு கம்பெனி 10 வருஷத்துக்குள்ள நம்பர் 1 வர முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஜப்பான்ல. மிஸ்டர் தத்தா இஸ் தேர். அவரெல்லாம் வந்து இந்த பிசினஸ் பண்ணும்போது என்ன செஞ்சாருன்னா, அவர் சொல்றாரு, சார் நான் ப்ராடக்ட்டை கொடுக்குறேன், அந்த ப்ராடக்ட்டை வாங்கி நல்லா இருந்தா தான் அவங்க மறுபடியும் ப்ராடக்ட் அவங்க வருவாங்க, நல்லா இருந்தா தான் பிசினஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லா கம்பெனியும் பீட் பண்ணிட்டு நம்ம ஜப்பான்ல நம்பர் 1 வந்துட்டோம். நம்ம அது தவிர தைவான், சிங்கப்பூர், கம்போடியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, மெக்சிகோ, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, கொரியா, இது தவிர வந்து சைனா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்தியால வந்து 11/11/2020 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது தவிர 40 கண்ட்ரி ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குது, இன்க்ளூடிங் யூகே முதற்கொண்டு 40 கண்ட்ரிஸ் வந்து ப்ரீ லான்ச்சிங்ல வந்து இருக்குது. கம்பெனியோட growth பாருங்க எப்படி ஒரு growth. எவ்ரி இயர் 30% மேல growth இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் growing கம்பெனி இன் த வேர்ல்ட். இன்னைக்கு டர்ன் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 2019ல இருந்து $1.3 பில்லியன். அதான் சொன்னா இந்திய கணக்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வருஷத்துக்கு நடக்குது. 10 வருஷத்துக்குள்ள அந்த அளவுக்கு ரெவன்யூ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட். சோ நான் ரெவன்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, இன்னைக்கு எப்படி எங்க ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு, போன வருஷம் 20வது பொசிஷன்ல இருக்கோம், இப்ப 11th பொசிஷன்ல இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து 5th or 6th பொசிஷனுக்கு வந்துரும். 3 yearsல we will beat the American company. We are going to become number 1 in the world. சோ இது வந்து டைரக்ட் செல்லிங் வந்து நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேகசின் ரிலீஸ் பண்றாங்க. உலகத்துல ரொம்ப ஆத்தென்டிகேட்டடு. அதுல வந்து 2019ல நம்ம 20th பொசிஷனா இருந்து இந்த வருஷம் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2020ல வந்து 11th பொசிஷனா வந்திருக்கோங்கிறதுக்கு ப்ரூஃப் இன்டர்நெட்லயும் இது வந்து அவைலபிள்ங்க. இது இன்னைக்கு வந்து உலகம் பூரா பாத்தீங்கன்னா 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியால வந்து 8 லட்சம் பேர் இருக்காங்க. ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு சே. ஏன்னா அந்த வந்து லாக்டவுன் பிறகு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து எடுத்து இன்னைக்கு வந்து 8 லட்சம் பேர் இருக்கிறதுல இன்னைக்கு நானும் என் கூட வந்து இருக்கிறாரு மிஸ்டர் ரவிக்குமார்னு டெல்லியில இருக்கிறாரு. we are one among the 256 people who achieved the mastership position. வந்து 8 லட்சம் பேர்ல நாங்க வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறோம். இப்ப நம்ம டீம்ல சில பேர் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க, அச்சீவ் பண்ண போறாங்க. சோ மொத்தம் வந்து 1 கோடி மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியால 8 லட்சம் மெம்பர்ஸ் வந்து வந்திருக்காங்க. சோ 16 லட்சம் பேர் முதல்ல இருந்தது. அது பிறகு வந்து கொரியன் கம்பெனில இருந்து நம்ம வந்து கொரியன் வெப்சைட்ல இருந்து இந்தியன் வெப்சைட்டுக்கு ஆகி இன்னைக்கு மைக்ரேஷன் ஆனது 8 லட்சம். பெய்ட் அப் கேபிட்டல் 10.5 crore. இது ரைட். நெக்ஸ்ட் நம்ம வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்குள்ள அவார்டு வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இது ஒன் ஆஃப் த அவார்ட்ஸ். 100 million எக்ஸ்போர்ட் டவர் அவார்டு இன் 2019. நெக்ஸ்ட். சோ அட்டாமி என்ன பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாமில வந்து சிஇஓ வந்து ஒரு விஷனரி. வேர்ல்டுல பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றவங்களும்
ரிசர்ச்சும் நல்லா இருக்கணும்னு பார்த்தாரு. ஸோ நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் ரிசர்ச் யார் பண்றாங்கன்னா கொரியன் அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு கொரியால இருக்குது. நாசாக்கு அடுத்தது வேர்ல்ட்ல நம்பர் 2, 2000 சயின்டிஸ்ட் இருக்காங்க, 1500 PhDs ஆர் ஒர்க்கிங் தேர். அவங்க தான் வந்து பேட்டன்ட் அண்ட் ஃபார்முலா வந்து பண்றாங்க. இதை மேனுஃபேக்சர் பண்றவங்க யாருன்னா கோல்மார் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கோல்மார் கம்பெனி தான் லாரியர், கார்னியர், ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்றவங்க. இதாவது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஆம்வே, ஹெர்பாலைவ், ஓரிஃப்ளேம், ஏவான் முதலான கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து பண்றாங்க. இந்த ரெண்டோட ஜாயிண்ட் வெஞ்சர்ல தான் நமக்கு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவா கிடைக்குது. குறைந்தது நம்ம R&D காண்டி நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம்னா 6% நம்ம வந்து நம்மளோட டோட்டல் ரெவன்யூல 6% நம்ம வந்து நம்ம R&D காண்டி ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப கேட்கணுமா நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு? ரெண்டு ஜெயண்ட், ஒரு சைடு வந்து கெய்ரே, இன்னொரு சைடு வந்து கோல்மார். ரைட், நெக்ஸ்ட் 30% எம்ப்ளாயிஸ் வந்து ரிசர்ச்ல இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி கெய்ரே கொரியன் அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அனதர் சைடு வந்து கோல்மார் BNH. இந்த கோல்மார் BNH எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா லாஸ்ட் 1 இயர்ல கொரியால இது போய் ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா போதும் 60% மேல வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கம்பெனில 160 ப்ராடக்ட் தான் இருக்குது. பட் நம்மளோட ஓன் ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட 500 ப்ராடக்ட் நம்ம ஓன் ப்ராடக்ட் வச்சிருக்கோம். இது தவிர ஆசா மால்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ப்ராடக்ட் பிராண்டட் ப்ராடக்ட் இருக்கு. எது வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட உள்ளது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்றோம். பயோடெக், நானோடெக், ரேடியோ டெக்ல வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. பிகாஸ் நம்ம வந்து ரிசர்ச் ஓரியன்ட் கம்பெனியா இருக்கிறதுனால பெஸ்ட் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி பெஸ்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து கொடுக்க வந்து முடியுது. இது முக்கியமான ஒரு ஸ்லைடு. ஐ வாண்ட் டு டேக் a few minutes on that. The operating cost is only 6%. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 கம்பெனிஸ்ல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்ல ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 26% இருக்குது. ஆனா நம்ம கம்பெனில ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 6%. இதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா 20% ப்ராஃபிட் வந்து டைரக்டா கம்பெனிக்கு இதுல இருந்து வந்து காஸ்ட் சேவ் பண்றாங்க. அந்த காஸ்ட் சேவ் பண்றதுனால கம்பெனி லாஸ்ட் இயர் மட்டும் 2000 செமினார்ஸ் வந்து உலகம் பூரா வந்து பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆஃப்லைன்ல பண்ண முடியாது, ஆன்லைன்ல செமினார் வந்துகிட்டே இருக்குது. அதை வந்து பார்க்கலாம் நம்ம. ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 20% காஸ்ட்ல மட்டும் சேவ் பண்றதுனால எல்லா செமினாரும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கம்பெனி வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு, அதை விட இம்பார்ட்டன்ட் ஸ்லைடு. சார் இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நல்ல ப்ராடக்ட் நம்ம நினைக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே நல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலே ப்ராடக்ட்ல வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. 30 நாள்ல உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கலன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு பேர் ரிட்டர்ன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ் எடுத்தாச்சுன்னா 100 பேர் ப்ராடக்ட் வாங்கினா 3 பேர் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. இல்லைங்க எங்களுக்கு ரிசல்ட் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கம்பெனி இன்னைக்கு வந்து கேரண்டி பண்ண முடியுமா? ஆனா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில வந்து 1 month மணி பேக் கேரண்டி இஸ் தேர். பட் 3% மற்ற கம்பெனி வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. ஆனா நம்ம கம்பெனில எவ்வளவு பேர் ரிட்டர்ன் பண்றாங்கன்னா 0.19%. அப்ப அதுக்கு மீனிங் என்ன? நம்ம ப்ராடக்ட் கொடுத்து 1 வீக்ல ரிசல்ட் வருது, 10 daysல ரிசல்ட் வருது. அதனாலதான் ப்ராடக்ட் திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு தெரியும் இந்தியாவில வந்து 2000 வந்து November 11th வந்து ப்ராடக்ட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு அட்டாமி மால்ல போனீங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட்னு வருது. காரணம் என்னன்னா ஹேர் க்ரோத்துக்கு அட்டாமில உள்ள ப்ராடக்ட் மாதிரி எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கிடையாது. ஹேர் டானிக் அப்படின்னு இருக்குது, ஹெர்பல் ஷாம்பு இருக்குது. அது பால்டு ஹெட்ல கூட வித்தின் அ மந்த் வந்து அந்த ஹேர் க்ரோத் வரதை நம்ம கண்ணில் பாக்குறோம். அதே மாதிரி மற்ற ப்ராடக்ட் பத்தி நான் உங்களுக்கு பிற சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்ச்சூன், ஃபோர்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய மேகசின்ல வந்து நம்ம CEO வந்து வந்திருக்கிறாரு. நெக்ஸ்ட், ஸோ அட்டாமி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட நமக்கு காம்படிஷன் கிடையாது. We are rewriting the history of network marketing. We are not a network marketing company. We are a e-commerce company. நம்ம யாரோட கம்பீட் பண்றோம்னா அமேசானோட கம்பீட் பண்றோம், அலிபாபாவோட கம்பீட் பண்றோம், டாப் இ-காமர்ஸ் கம்பெனியோட கம்பீட் பண்றோம். அதனாலதான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு growth வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் சில வருடங்கள்ல 3 லட்சம் ப்ராடக்ட் வந்து வரப்போகுது. நம்மளோட விஷன் வந்து கம்பெனி சிஓட விஷன் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2030ல $100 பில்லியன் நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட விஷன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டீஜ் ஸ்ட்ராட்டஜி. மாஸ்டீஜ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மாஸ் பிளஸ் பிரஸ்டீஜ் ரெண்டு சேர்ந்ததான் மாஸ்டீஜ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. அப்சல்யூட் குவாலிட்டி, அப்சல்யூட் பிரைஸ். வாட் இஸ் த மீனிங்?
நம்ம வந்து ஒரு ஆப்பிள் டு ஆப்பிள் தான் கம்பேர் பண்ணுங்கம்பாங்க. இன்னைக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு BMW, ஒரு மெர்சிடிஸ், ஒரு ஆடி இதைத்தான் கம்பேர் பண்ணுவோம். அதுலயுமே வந்து டிஃபரெண்ட் செக்மெண்ட் வந்து இருக்குது. 3 சீரிஸ், 5 சீரிஸ், 7 சீரிஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து உள்ள இன்கிரீடியன்ட் உள்ள மற்ற ப்ராடக்டை கம்பேர் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட் மிகவும் குறைவான விலையில தான் விற்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பேஸ்ட் வந்து ப்ரொப்பலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ்ட் இருக்குது. அந்த ப்ரொப்பலிஸ் பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேன் கூட்டுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு கருப்பு பிசின் மாதிரி ஒரு இது. இன்னொன்னு கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து ரெடி பண்றாங்க. இங்க இன்னொரு ஃபாரின் கம்பெனில, டைரக்ட் செல்லிங் கம்பெனில 130 கிராம் வந்து 512 ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல விற்கிறாங்க. ஆனா நம்ம ப்ராடக்ட் வந்து 200 கிராம் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 300 ருபீஸ் கொடுக்குறாங்க. இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணியாச்சுன்னா அது பிறகு வேற எந்த பேஸ்ட்டுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேவிட்டி இருக்காது. உங்களுக்கு வாயில வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், வலிகள், பல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், ஈரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு பிளட் வந்துச்சுனாலும் சரி, என்ன ஒரு வாய் பேட் பிரெத் வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே சுத்தமா வந்து போக்கிறோம். அருமையான ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸுக்கு அதை வச்சு வாஷ் பண்ணி ரிசல்ட் வந்து வந்திருக்குது. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், அன்பிலீவ், சோரியாசிஸ்க்கு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி ப்ராடக்ட், அப்சல்யூட் குவாலிட்டி, அப்சல்யூட் பிரைஸ். இதுல எந்த காரணம் கொண்டும் நம்ம குறைக்கவே மாட்டோம். அதற்கு அடுத்தது நம்மளோட உள்ள ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா குளோபல் சோர்சிங், குளோபல் சேல்ஸ். இப்ப இந்தியால வந்து மேனுபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்தியால எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி தெரியும், உலகத்துல வந்து பெஸ்ட்னு தெரியும். நம்ம கம்பெனி வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அந்த மஞ்சளை வச்சு இன்கிரீடியண்டா வச்சு பெஸ்ட் ப்ராடக்ட் ரெடி பண்ணி மேக் இன் இந்தியா உலகம் பூரா கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்க உள்ள ப்ராடக்டை மேனுபேக்சர் பண்ணி பெஸ்ட் குவாலிட்டி கொண்டு வந்து உலகம் பூரா கொண்டு போறாங்க. அதான் குளோபல் சேல்ஸ், குளோபல் சோர்சிங், குளோபல் சேல்ஸ் பேரு. 200 ஏக்கர் லேண்ட் வாங்கி ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட். நெக்ஸ்ட், சோ சேம் திங் வாட் ஐ டோல்ட் யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் கோ. நான் சொன்ன மாதிரி மாஸ் பிளஸ் பிரஸ்டீஜ் ப்ராடக்ட் தான் மாஸ்டீஜ். அப்சல்யூட் குவாலிட்டி, அப்சல்யூட் பிரைஸ். தென் ப்ராடக்ட் ரேஞ்ச் என்னெல்லாம் இருக்குங்க, என்னெல்லாம் இல்லை, என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் எல்லாமே இருக்குது. ஹெல்த் கேர் இருக்குது, பர்சனல் கேர் இருக்குது, பியூட்டி கேர் இருக்குது, ஸ்கின் கேர் இருக்குது, ஹோம் கேர் இருக்குது, கார்மெண்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, வாட் எவர் யூ வாண்ட். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எய்தர் அட்டாமி மால்ல கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு பிராண்டட் ப்ராடக்ட் வேணுமா, சாம்சங் வேணுமா, எல்ஜி வேணுமா, என்ன பிராண்டட் ப்ராடக்ட் வேணும்னாலும் ஆசா மால் அப்படின்னு இருக்குது. அந்த ஆசால் மால் மூலமா வந்து கிடைக்கும். இதை பாத்தீங்கன்னா ஹெமோஹிம் அற்புதமான ப்ராடக்ட்டுங்க. இந்தியால இன்னும் வரல, ஏப்ரல்ல இருந்து லான்ச் பண்ண போறாங்க. ஏப்ரல் பிறகுதான் வரப்போகுது. இந்த ப்ராடக்ட் வந்து அன்பிலீவபிள் ப்ராடக்ட். 8 வருஷமா ரிசர்ச் பண்ணி நியூக்ளியர் பிளான்ட்ல ஒர்க் பண்ற சயின்டிஸ்டுக்கான ரெடி பண்ண ப்ராடக்ட். ரேடியேஷன் அண்ட் கேன்சர் 4th ஸ்டேஜ்ல ரிசல்ட் இருக்குது. டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் தேர். அப்படிப்பட்ட ப்ராடக்ட் வந்து உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து அட்டாமி எக்ஸ்க்ளூசிவா எடுக்கிறதுக்கு முன்னால $700 இருந்தது. இன்னைக்கு அட்டாமில கொண்டு வந்த பிறகு இன்னைக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா $150. இந்தியாவில வரும்போது பிரைசிங் நமக்கு இன்னும் வரல. பட் யூஎஸ்ஏல பிரைஸ் பாத்தீங்கன்னா $156 வந்து கொடுக்குறாங்க. வேர்ல்டு பெஸ்ட் ப்ராடக்ட், நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட். 11வது இடத்துல நம்ம இருக்கிறோம். பிளீஸ் முந்தினது இருக்கட்டும், 11வது இடத்துல இருக்கிறோம். ஆனா வேர்ல்டுல நம்பர் 1 ப்ராடக்ட் வந்து அட்டாமி ப்ராடக்ட் தான் இருக்கு. அப்ப நம்பர் 2 யாரோடதுங்க? அதுவும் நம்மளோட ப்ராடக்ட் தான். அப்சல்யூட் ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல். இப்ப டிசம்பர் எண்ட்ல தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து என்ன வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, என்ன ஒரு வடு இருக்குது. வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க ஃபேஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே கிளீன் பண்ணி கொடுத்துரும். பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். வேர்ல்டுல நம்பர் 1 ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்பர் 5 வந்து ப்ரோபயோட்டிக்னு நம்ம ப்ராடக்ட் இருக்குது. நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா தி ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்குது. அமேசிங் ப்ராடக்ட். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 5, நம்பர் 6, டாப் 6 ப்ராடக்ட்ல 4 ப்ராடக்ட் இன்னைக்கு அட்டாமி ப்ராடக்ட். இன்னொரு 3 வருஷத்துல நம்ம நம்பர் 1 இருக்கும் போது டாப் 10ல உள்ள எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ப்ராடக்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம பிரஷ். இந்த பிரஷ்ல என்னங்க இருக்குது? 1008 பிரஷ் இருக்குங்க. நான் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் சொல்றேன். இன்னைக்கு டூத் பிரஷ் வந்து நம்ம எங்க வைக்கிறோம்? பாத்ரூம்ல வைக்கிறோம். பாத்ரூம்ல வைக்கும் போது அதுல உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் அதுல உள்ள வருமா வராதா? அதை எடுத்தா நம்ம பிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வாய்க்குள்ள உங்களுக்கு பாக்டீரியா போகுமா போகாதா? ஆனா நம்ம அட்டாமி பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா பாக்டீரியா ஃப்ரீ. காரணம் என்னடான்னா கோல்டு நானோ பார்ட்டிகல் அதுல வந்து இருக்குது. இதை ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்க பாத்ரூம்ல வந்து ஏதாவது இடத்துல ஈரமான இடத்துல ஒரு 2 டூத் பிரஷ் போடுங்க. 3வது அட்டாமி போடுங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு பாருங்க, மற்ற 2 பிரஷும் உங்களுக்கு பிளாக்கிஷா இருக்கும்.
அட்டாமி பிரஷ் வந்து அப்படியே இருக்குங்க. சோ சாதாரணமா நீங்க பிரஷ் வச்சு நீங்க பண்ணாலே வாயில உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் காணாம போயிடும். இன்னைக்கு வந்து சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் 2019ல 3 கோடி பிரஷ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. ஒரு செகண்டுக்கு ஒரு பிரஷ் வந்து சேல் ஆகும். நெக்ஸ்ட் த ஃபேம். இன்னைக்கு இந்தியாவில் ஆல்ரெடி ரிலீஸ்டு ப்ராடக்ட்லாம் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அற்புதமான ப்ராடக்ட், நிறைய அவார்டு வந்து வாங்கின ப்ராடக்ட் வந்து தி ஃபேம் அப்படின்னு சொல்லி பேசு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டோனர் இருக்குது, எசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து லோஷன் இருக்குது. இது தவிர வந்து கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ப்ராடக்ட் இருக்குது. இது தவிர வந்து நியூட்ரியன்ஸ், உங்களுக்கு ஸ்கின்னுக்குள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் சேர்ந்த ஒரு செட்டு தான் வந்து ஃபேம். தனித்தனியாகவும் கிடைக்கும், செட்டாவும் வாங்கிக்கலாம். சோ மாஸ்டேஜ் ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு அப்சல்யூட் ஸ்கின் கேர் வந்து எவ்வளவு சோல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டுல ஸ்கின் கேர்ல நம்பர் 1 இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? குவாலிட்டி, குவாலிட்டி, குவாலிட்டி. சிம்பிள். ரிசல்ட் அண்ட் ரிசல்ட் அண்ட் ரிசல்ட். நெக்ஸ்ட். சோ இப்போ வந்து பார்த்தோம் நம்ம. இதுக்கு மேல நான் ப்ராடக்ட்டை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ப்ராடக்டை யூஸ் பண்ண ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து சார் நான் வந்து அட்டாமி மாலுக்கு போறேன் சார், எனக்கு ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது சார், எனக்கு ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது சார், எனக்கு ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரணம் என்னடான்னா யூஸ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் தான். நீங்க இந்த பிசினஸ் எடுக்கணும்னா இந்த பிசினஸ்ல வந்து 2 இது இருக்குது. ஒண்ணு வந்து நீங்க பிசினஸே எடுக்காம ப்ராடக்ட் வாங்கி வித்துட்டுருங்க. ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதோட பெஸ்ட் ப்ராடக்ட் உலகத்திலே கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்டர்டே நேத்துக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா ஜாக்மா பத்தி தெரியும் எல்லாருக்கும். என்ன நியூஸ் வந்துட்டு இருக்குன்னா 2 மாசமா அவரை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜாக்மா வந்து $21 பில்லியன் அவரோட வெல்த் வந்து இருக்குது. ஆனா அவரோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1, அவரோட சன் வந்து 22 இயர்ஸ்ல வந்து அவருக்கு வந்து பிரெயின் கேன்சர் வந்து இறந்து போயிட்டாரு. ஒரே ஒரு பையன். இன்னொரு டாட்டர் இஸ் ஹேவிங் a heart problem. Wife is having a breast cancer. He is also having a cancer. என்னங்க பிரயோஜனம்? அந்த மெசேஜ்ல வந்திருக்குது. கடைசியில நமக்கு தேவையெல்லாம் ஒரு 6 அடி நிலம்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இன்னைக்கு COVID-19 சிச்சுவேஷன்ல உங்களுக்கு நல்லா தெரியும். கோவிட் வந்தது, அது பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மியூட்டட் கொரோனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுலயே ஒரு 4-5 வெரைட்டி வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் எக்ஸ்ன்னு ஒண்ணு வரப்போதான். அது என்ன டிசீஸ்னே கண்டுபிடிக்கல. ஆனா அந்த வருஷம் வரும்னு சொல்லி அஞ்சுறாங்க. ஆல்ரெடி ஆப்பிரிக்கால வந்துட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நேத்துக்கு நைட்டு தான் நான் வந்து பாக்குறேன் டிசீஸ் எக்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு யூடியூப்ல போய் பாருங்க, உங்களுக்கு வரும் உங்களுக்கு. சோ ஒவ்வொன்னா வைரஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க சிம்பிளா ஒண்ணு சொல்ல போறேன். நீங்க அந்த எல்லாரும் இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க வேக்சின் வந்தோன்னு சரியாகும்ட்டு. வேக்சின் நிறைய பேருக்கு அதை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு 28 நாள் ஆகும். அதுக்கு பிறகுமே 50 to 60% எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியுது, அந்த எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. ஆன்டிபாடி 3 months வரைக்கும் எஃபெக்டிவ் இருக்கலாம், 6 months வரைக்கும் எஃபெக்டிவ் இருக்கலாம்னு. The only way is allow your immune system to fight against the virus. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து வைரஸோட ஃபைட் பண்றதுக்கு வேர்ல்டுல பெஸ்ட் ப்ராடக்ட் இன்னைக்கு ஹெமோஹிம்க்கு அடிச்சுக்கிட்டதுக்கு வேற ப்ராடக்டே கிடையாதுங்க. அந்த ப்ராடக்ட் நீங்க ஒரு 3 மாசம் எடுத்தீங்க அப்படிங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்களே யூஸ் பண்றது அதான். எங்களுக்கு வந்து தேவை வந்து என்னன்னா இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்ப நம்ம வைரஸை பத்தி கவலையே படக்கூடாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு புது வைரஸா வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கேரளால பாத்தீங்கன்னா பறவை காய்ச்சல், பறவை எல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க. பன்றி காய்ச்சல்னு வருது, டெங்குன்னு வருது, கொஞ்சம் எபோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிரிக்கன் இதுல வந்தது. 60% வியாதி வந்தவங்க இறந்து போனாங்க. சோ உலகத்துல வந்து இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து எதுலையுமே காத்து, மாசுபட்ட காத்து இருக்குது. தண்ணி நல்ல தண்ணி கிடையாது. எல்லா இயற்கை வளங்களையும் அழிச்சிட்டு இருக்கோம். அதனால வந்து இது வரத்தான் செய்யும். பட் நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி வந்து நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால சுகருங்கிறதே கிடையாது. ரொம்ப ரேரா தான் ஹார்ட் அட்டாக் வரும். இன்னைக்கு வராத வியாதியே கிடையாது. சின்ன வயசுல இருந்தே வர ஆரம்பிக்குது. ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல வந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஹெல்த்தா தான் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவிட் சிச்சுவேஷன் வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. சின்ன பிசினஸ் எல்லாம் இல்லாம போச்சு. அப்ப ஒருத்தருக்கு என்ன வேணும்னு பார்த்தாங்கன்னா இந்த COVID-19ல திடீர்னு லாக்டவுன் போட்ட உடனே இன்கம் நின்று போடணும் என்னன்னு தெரியல. சோ பீப்புள் ஆர் திங்கிங் எனக்கு ஒரு செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னு சில பேரோட திங்கிங். இன்னொன்னு என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா எனக்கு பேசிவ் இன்கம் வேணும். நான் வேலை பார்த்தாலும் வேலை பார்க்காட்டியும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது, நம்ம கையில கிடையாது.
ஆனா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும். அப்ப பேசிவ் இன்கம் கொடுக்கறது என்ன இண்டஸ்ட்ரியில இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில தான் வந்து இருக்குது. சோ இந்த கம்பெனி ஒரு அற்புதமான கம்பெனி. என்னோட வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜேர்னில வந்து சில வருடங்கள் இருந்திருக்கிறேன்னா, அப்படி இருந்திருக்கும் போது என்னோட கம்பெனில வந்து 5000 பேரை பீட் பண்ணி இந்தியாலே நம்பர் 1 வந்தேன். ஒரு மெர்சிடிஸ் அச்சீவ் பண்ணேன், 500 கார் அச்சீவர்ஸ் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு அட்டாமிக் பிசினஸ்ல வந்து இந்தியா பூரா டீம் கிரியேட் பண்ணிட்டேன். இந்தியா ஃபுல்லா டீம் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு 10 கண்ட்ரில என்னோட டீம்மேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. குறைந்தது 100 கண்ட்ரில டீம் கிரியேட் பண்ணணுங்கிறக்காண்டி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யூடியூப்ல போனீங்கன்னா அட்டாமி ரைசிங் குரூப் போட்டீங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் வீடியோஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 25 வீடியோஸ் இருக்குது. வாரம் 3 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். சோ இது எல்லாமே நம்ம டீமை சப்போர்ட் பண்றதுக்கு. யாருக்கு செகண்ட் இன்கம் வேணுமோ, யாருக்கு பேசிவ் இன்கம் வேணுமோ, யாருக்கு ராயல்டி வேணுமோ, யாரு மல்டி மில்லியன் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, அட்டாமி இஸ் த பெஸ்ட் வே. ஏன்னா இதை விட பெரிய பேலன்ஸ்டு ஒரு பிளான் நான் வந்து பார்த்ததே கிடையாதுங்க. வரப்போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், கவனமா பாருங்க. ஏன்னா அட்டாமி இஸ் அ டிக்கெட் டு பிகம் அ மில்லியனர். ஒரு 5000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல வாங்க போறாங்க. ஆன்லைன்ல டெலிவரி வரப்போது. எப்படி அமேசான்ல பண்றீங்களோ, பிளிப்கார்ட்ல பண்றீங்களோ, அலிபாபால பண்றீங்களோ, அதே மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேக் யூஸ் ஆஃப் இட். நெக்ஸ்ட், அட்டாமில ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஃப்ரீயா ஐடி போட்டுடலாம், ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஆனா உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க என்ன ப்ராடக்ட் வேணுமோ வாங்கினீங்கனாலே உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனுவல் ஃபீ கிடையாது. மந்த்லி இவ்வளவு வாங்கி ஆகணும்னு கம்பல்சரி கிடையாது. ஆட்டோ ஷிப் கிடையாது. உங்களுக்கு வாங்கி ப்ராடக்டா மொத்தமா வாங்கி வைக்கணும்னு கிடையாது. வெரி எத்திக்கல் கம்பெனி, நோ லைன் சேஞ்சிங். அண்ட் இதை வந்து நம்ம வந்து நோ ஆன்லைன் செல்லிங். நம்ம வந்து ஆன்லைன் போட்டு இதை வந்து நம்ம விற்க கூடாது. கம்பெனி விற்கிறாங்க, நமக்கு தனியா வெப்சைட் கொடுத்துருவாங்க, நம்ம வெப்சைட் மூலமா மற்றவங்களுக்கு வித்துக்கிடலாம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் வித் பைனரி. பைனரினா வந்து 2 சைடும் உங்களுக்கு வந்து டீம் வேணும். லெஃப்ட் டீம், ரைட் டீம், 2 டீம் தான் லைஃப் லாங்கா. ஒரே சிங்கிள் ஐடி, ஃபேமிலி ஐடி கொடுத்துறாங்க. அந்த ஐடியிலே மாதம் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். இன்னொன்னு முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனில நம்ம ஜாயின் பண்றதுக்கு முன்னால அதோட ஹிஸ்டரியை பார்க்கணும். இந்த கம்பெனி இருக்குமா, நிரந்தரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதங்க. ஒண்ணு, அதை நடத்துறவங்க யாரு, அவங்க நம்பிக்கை உள்ளவங்களா, ட்ரஸ்ட் ஒர்த்தி உள்ளவங்களா, இத்தனை வருஷமா எப்படி நடத்தியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும். ஸோ இந்த கம்பெனில வந்து ஹிஸ்டரி இருக்குது. ஆல்ரெடி வி ஆர் நம்பர் 11 இன் த வேர்ல்டு. எந்த கண்ட்ரி போனாலுமே எல்லா கண்ட்ரிலுமே சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வேண்டியது சிங்கிள் ஐடி ஃபேமிலிக்கு. அதுக்கு மேல 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்கன்னா நீங்க இன்னொரு ஐடி போட்டுக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே ஐடி. இது தவிர பிள்ளைகள் இருந்தாங்கன்னா 18 இயர்ஸ்க்கு மேலன்னா அவங்க பேர்ல போட்டுக்கலாம். இல்ல பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல போட்டு அவங்க ஒர்க் பண்றதா இருந்தா போடுங்க. இல்லைன்னா ஒரு ஐடி போதும். அந்த ஒரு ஐடியில அவ்வளவு பெரிய இன்கம் இருக்குது. அன்லிமிட்டட் லெவல் டெப்த் இன்கம். இந்த 2 டீமை நம்ம சப்போர்ட் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னாலே நமக்கு மிகப்பெரிய இன்கம் வந்து இருக்குது. அடுத்தது குளோபல் ஐடி. இந்த ஒரு ஐடியில உலகம் பூரா நம்ம வந்து டீமை ஸ்பான்சர் பண்ணி கொண்டு போகலாம். நம்ம டீம்ல ஒரு 3 வருஷத்துக்குள்ள 100 கண்ட்ரியில கண்டிப்பாக நம்ம டீம் வந்து இருப்பாங்க. இதுதான் என்னோட விஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்படி கொண்டு போகும்போது எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் 20-25 கண்ட்ரில டீம் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து டிஃபரெண்ட் கண்ட்ரில இருந்து நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ குளோபல் சேல்ஸ். நெக்ஸ்ட், கமிஷன் ஓவர்வியூ. நம்ம கம்பெனில கமிஷன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்ப்போம். அந்த பாயிண்ட் வேல்யூல 70% நமக்கு கொடுத்துறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா 44% பைனரி கமிஷன், ஜெனரல் கமிஷன் சொல்லி சொல்லிடுவாங்க. 30% வந்து 20% வந்து மாஸ்டர்ஷிப் போனஸ் அண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துறாங்க. 6% வந்து எஜுகேஷனல் சென்டர். நீங்க ஒரு எஜுகேஷனல் ஸ்டடி சென்டர் வச்சு அதை நடத்திட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 6% பிவில கொடுத்துருவாங்க. 30% வந்து கம்பெனி வந்து ரீட்டைன் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கிறதுக்கு ஒண்ணு உண்டு. ஸோ பாயிண்ட் வேல்யூ. இந்த பாயிண்ட் வேல்யூ எதுக்காண்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியால நம்ம வந்து ரூபான்னு சொல்லி சொல்றோம், இந்தோனேஷியால ருப்பியாம்பாங்க, இது மலேசியால ரிங்கெட் சொல்லுவாங்க, சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் டாலர் அப்படிம்பாங்க, யூஎஸ்ல டாலர், இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா என். சோ ஒவ்வொரு கண்ட்ரிலயும் வித்தியாசமா இருக்கும். ஆனா உலகம் பூரா இருக்கிறதுனால இதுக்கு காமன் ஒண்ணு கரன்சி மாதிரி வேணுங்கிறதுனால பாயிண்ட் வேல்யூன்னு வச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட் வேல்யூ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும். இதை வச்சுதான் நம்மளோட கமிஷன் வந்து டிட்டர்மினேட் பண்றாங்க. நெக்ஸ்ட்,
லைஃப் டைம் அக்குமுலேஷன் ஆஃப் பெர்சனல் பிவி. நீங்க உங்களோட பெர்சனல் பிவியை நீங்க அக்குமுலேட் பண்ணீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகும். லைஃப் டைம் அது பாட்டு ஆட் ஆகிட்டே போகும். ஆனா லைஃப் டைம் நீங்க வாங்க முடியாது. நீங்க ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்க பெர்சனல் பேர்ல வாங்க முடியும். வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போதும். 300 ரூபாய்க்கோ 400 ரூபாய்க்கோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போதும். அதற்கு அடுத்தது உங்களுக்கு 2 டீம்ல இருக்குது, லெஃப்ட் டீம் அண்ட் ரைட் டீம். அதுல ஃபிளஷ் அவுட் கிடையாது. உங்களுக்கு கமிஷன் வர வரைக்கும் ஆட் ஆகிட்டே போகும். மினிமம் 10,000 பிவி. பட் என்னோட அட்வைஸ், நீங்க இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குறைந்தது ஒரு மாதத்துக்குள்ளாது 40,000 ருபீஸ்க்கு வாங்க. கம்பெனில என்ன சொல்றாங்க, நீங்க 2,000 ரூபாய்க்கு வாங்கினா போதுங்கிறாங்க. 2,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா போதும். 1,700 ரூபாய்க்கு வாங்கினா கூட நீங்க வந்து பிசினஸ்க்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க. ஆனா நம்ம எப்படி பண்றோமோ அதைத்தான் கீழே உள்ளவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்மாலா ஒரு பெட்டி ஷாப் ஓபன் பண்றீங்க, இல்ல ஒரு டீ ஷாப் ஓபன் பண்றீங்கன்னா கூட சில லட்சங்கள் செலவழிக்கணும். இந்த பிசினஸ்ல நீங்க பல கோடிகள் சம்பாதிக்கணும்னா நீங்க பெர்சனலா இன்வெஸ்ட் பண்ணணும். பெர்சனலா இன்வெஸ்ட் பண்ணி ப்ராடக்டை வாங்குங்க. பெர்சனலா ப்ராடக்டை யூஸ் பண்ணுங்க. நல்லா இருந்தா மத்தவங்களோட சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க, அவ்வளவுதான். சோ 4 விதமான கமிஷன் கிடைக்கும். ஜெனரல் கமிஷன், மாஸ்டர்ஷிப் போனஸ், மாஸ்டர்ஷிப் ப்ரமோஷன், எஜுகேஷனல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான போனஸ் நமக்கு வந்து கிடைக்குது. சோ முதல்ல ஜெனரல் கமிஷன் பார்ப்போம். இந்த ஜெனரல் கமிஷன் நமக்கு எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா மாசத்துல 4 தடவை கிடைக்கும். டியூஸ்டே நமக்கு கொடுத்துறாங்க. வெட்னஸ்டே டு டியூஸ்டே நடக்கக்கூடிய பிசினஸ்க்கு அடுத்த டியூஸ்டே நமக்கு வரும். அதுக்கு அடுத்த வாரம் நடக்கக்கூடிய பிசினஸ்க்கு அதுக்கு அடுத்த டியூஸ்டே. சோ 4 வாரம் டியூஸ்டே நமக்கு இந்த இன்கம் வந்துட்டு இருக்கும். சோ இந்த ஜெனரல் கமிஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 lakhs பிவி லெஃப்ட் டீம் அண்ட் ரைட் டீம் 3 lakhs பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,321 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிவியை நீங்க ருப்பியா எப்படி சார் கன்வெர்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு ஃபேம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 7,500 ரூபா. இது ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து ஒரு 9,000 வருது. இதுக்கு எவ்வளவு பிவி வருதுன்னா 60,000 பிவி வருது. இதே இதுல வந்து 14,500 ருபீஸ் வந்து அப்சல்யூட் ஸ்கின் கேர், அதுல 6 ப்ராடக்ட் வருது. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அவ்வளவு ரேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து 1,28,000 பிவி வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்னு வந்து ஹைட்ரா பிரைட்டனிங் இருக்குது. அதுக்கு வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,200 ரூபா டிபி. அதுக்கு எவ்வளவு பிவி கொடுக்குறாங்கன்னா 19,800 பிவி வந்து கொடுக்குறாங்க. சோ இதுதான் பிவி. அப்ப 3 லட்சம் பிவினா பெருசு ஒண்ணும் கிடையாது. 40,000 ரூபா லெஃப்ட் டீம் ரைட் டீம் மேட்ச் பண்ணாங்கன்னா அதுல என்ன பியூட்டினா, இப்ப நான் வந்து 2 பேரை தான் நான் ஸ்பான்சர் பண்ண முடியும். அதுக்கு மேல ஸ்பான்சர் பண்ணணும்னா என் பேர்ல பண்ண முடியாது. நேரம் எனக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இதுதான் கம்பெனியோட பெரிய பியூட்டி. வந்து கீழே உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணி அவங்கள அச்சீவ் பண்ண வச்சோம்னா நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகும். அதான் வரும்போது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் கமிஷன் பாத்துருவோம். 10,000 பிவிக்கு 3 லட்சம் பிவி பண்ணோம்னா 1,320. இது நீங்க ப்ராடக்ட் வாங்கி கொஞ்சம் சேல் பண்ணி 40,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணிட்டீங்கன்னா 3 லட்சம் பிவி ஆட் ஆயிரும், அக்குமுலேட் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். சார் ஒரு தடவை நான் பண்ணிட்டேன்னா 4,000 டெய்லி வந்துருமா? கிடையாது. இது வந்து நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிற மாதிரி என்னன்னைக்கு பிசினஸ் பண்றீங்களோ அன்னன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்க பிசினஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, உங்க நெட்வொர்க் இன்க்ரீஸ் ஆக ஆக, உங்க டீம் சைஸ் பெருசு ஆக ஆக உங்க இன்கம் பெருசாகும். எப்படி ஆகும்னா 3 லட்சம் பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 4,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு பிறகு 7 லட்சம் பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா 8,000 ரூபாய் கிடைக்கும். அதற்கு உங்களோட பெர்சனல் பிவியும் 7 லட்சம் பிவி நீங்க பண்ணி ஆகணும். அது நம்ம இன்கத்துல இருந்தே நம்ம பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து 15 லட்சம் பிவி மேட்ச் ஆகும் போது 16,000 ரூபாய் வரும். அதற்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு. அதற்கு அடுத்தது வந்து 24 லட்சம் பிவி மேட்ச் ஆகும் போது நமக்கு கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் 20,000 ரூபாய் நமக்கு வந்து கையில கிடைக்கும். சோ அப்படியே பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இந்த ஜெனரல் கமிஷன்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம்னா 80,000 ரூபாய் நமக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். அப்ப 25 நாள் தான் உண்டு, சண்டே கிடையாதுங்க. சண்டே வந்து லீவ். அப்ப சண்டேக்கு போல நீங்க சாட்டர்டே வரைக்கும் தான் பண்ண முடியும். சோ கிட்டத்தட்ட 25 நாள் வச்சுக்கோங்க. 25 × 80,000 இந்த ஜெனரல் கமிஷன் மட்டும் நீங்க 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்க சம்பாதிக்கலாம். மாத வருமானம் சம்பாதிக்கலாம். ஆனால் இது மிக சின்ன வருமானம். எப்படி சார் சொல்றீங்க? இது மிகப்பெரிய வருமானம் இல்ல. கண்டிப்பாக மிகப்பெரிய வருமானம். ஆனா அட்டாமில இதை விட பெரிய வருமானம் எதுல இருக்குன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் மாஸ்டர்ஷிப் போனஸ் அண்ட் மாஸ்டர்ஷிப் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் பார்க்க போறோம். ஓகேயா? எவ்வளவு கொடுக்குறாங்க? 20%. மொத்தம் 7 மாஸ்டர்ஷிப் லெவல் இருக்குது. இப்ப நான் சொன்ன சேல்ஸ் மாஸ்டர் நாங்க, அதான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஷிப் லெவல். ஸோ அதை ஆல்ரெடி நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். நம்ம டீம்லையும் சில பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. எங்களோட இப்போ என்னோட நண்பர் இருக்காரு, அவரும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா டைமண்ட் மாஸ்டர்.
பட் கம்பெனி என்ன பண்றாங்க, இந்த சேல்ஸ் மாஸ்டர் போக்கஸ் பண்றாங்க. 20%ல 10% சேல்ஸ் மாஸ்டருக்கே கொடுக்குறாங்க. இந்த சேல்ஸ் மாஸ்டர் ரேங்கை மெயின்டைன் பண்ணாலே மாதம் 1 லட்சம் ரூபாய் இன்கம் வந்துட்டு இருக்கும். அதோட பிசினஸ் மெயின்டைன் பண்ணாலே. டைமண்ட் மாஸ்டருக்கு 5% ஒதுக்கியிருக்காங்க. ஷேரோன் ரோஸ் மாஸ்டருக்கு 2% ஒதுக்கியிருக்காங்க. ஸ்டார் மாஸ்டருக்கு 1.2%, ராயல் மாஸ்டருக்கு 1%, கிரவுன் மாஸ்டருக்கு 0.5%, இம்பீரியல் மாஸ்டருக்கு 0.3%, மொத்தம் 20% இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா என்ன பியூட்டி தெரியுமா உங்களுக்கு இதுல? நீங்க ஒரு டைமண்ட் மாஸ்டர் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல நீங்க ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உதாரணமா ராயல் மாஸ்டரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ராயல் மாஸ்டருக்கு உள்ள போனஸும் வரும், ஸ்டார் மாஸ்டருக்கு உள்ள போனஸும் வரும். அது தவிர ஷேரோன் ரோஸ் மாஸ்டருக்கு உள்ள போனஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. சோ நீங்க இம்பீரியல் மாஸ்டர் ஆனீங்கன்னா டைமண்ட் மாஸ்டர், ஷேரோன் ரோஸ் மாஸ்டர், ஸ்டார் மாஸ்டர், ராயல் மாஸ்டர், கிரவுன் மாஸ்டர் எல்லா போனஸும் உங்களுக்கு சேர்ந்து வரும். நெக்ஸ்ட், சோ இந்த மாஸ்டர்ஷிப் போனஸ் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா 1ல இருந்து 15 2 சேலஞ்ச் வைக்கிறாங்க. 1 to 15, அடுத்தது 16 to month end. இந்த 1 to 15ல உள்ளது அதோட இன்கம் 22nd கொடுக்குறாங்க. அடுத்தது 16 to 30th உள்ளது 7th கொடுக்குறாங்க. சோ 2 மாஸ்டர்ஷிப் போனஸ் மாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்குது. சோ 2 சேலஞ்ச் 1 to 15 and 16 to 20th. சோ அந்த மாஸ்டர்ஷிப் போனஸ்ல எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, குவாலிஃபை ஆக முடியும்னு பார்த்தா, சேல்ஸ் மாஸ்டர் ஆறதுக்கு நீங்க உங்க லெஃப்ட் டீம்ல 25 லட்சம் பிவி 15 நாளைக்குள்ள பண்ணணும். எப்போ பண்ணாலும் பரவாயில்ல, முத மாசம் பண்ணாலும் பரவாயில்ல, 2வது மாசம் பண்ணாலும் பரவாயில்ல, 3வது மாசம் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க 15 நாளைக்குள்ள பண்ணணும். அப்ப இந்தியன் ருப்பியில பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் மேட்ச் பண்ணணும். லெஃப்ட் டீம் அண்ட் ரைட் டீம் நீங்க மட்டும் கிடையாது, அப்ளைனோட சப்போர்ட்டோட சேர்த்து உங்களுக்கு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வரலாம்னா மாதத்துக்கு 1.4 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சேல்ஸ் மாஸ்டர் 2 லட்சம் 3 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா அவங்களுக்கு டீம் சைஸ் பெருசா இருக்கும், அவங்களுக்கு ஜெனரல் கமிஷன் நிறைய வரும்போது அதோட இன்கம் உங்களுக்கு பெருசாகிட்டே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனையே கிடையாது. அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டைமண்ட் மாஸ்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க டைமண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா வால்யூம் முக்கியம் கிடையாதுங்க. உங்க டீம்ல லெஃப்ட் டீம்ல 2 பேரை சேல்ஸ் மாஸ்டர் ஆக்கிட்டீங்கன்னா, ரைட் டீம்ல 2 பேரை சேல்ஸ் மாஸ்டர் ஆக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க டைமண்ட் மாஸ்டர் ஆயிருவீங்க. அப்ப நம்ம எங்க போக்கஸ் பண்ணோம்? நம்ம டீம்ல யாரு கமிட்டடா, டிசிப்ளின்டா, டெய்லி சீரியஸா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள போக்கஸ் பண்ணி அவங்கள சேல்ஸ் மாஸ்டர் ஆக்கணும் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா சேல்ஸ் மாஸ்டர் ஆயிரும். அவ்வளவுதான். ஃபோக்கஸ் ஆன் ஃபியூ பீப்புள். முதல்ல நம்பர்ஸ் வந்தோன்னா யாரு சீரியஸா வரணும்னு பார்த்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணோம்னா வந்துருவோம் நம்ம. அப்படி ஆயிட்டோம்னா நம்ம இன்கம் லெவல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் மாஸ்டருக்கு எல்லாம் இன்கம் லெவல் பாத்தீங்கன்னா 2.5 lakhsல இருந்து இந்தியால ஒரு டைமண்ட் மாஸ்டரோட இன்கம் ஒரே மாசத்துல 6.4 லட்சம்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்து ஷேரோன் ரோஸ் மாஸ்டர். உங்களுக்கு என்ன வேணும்? 2 டைமண்ட் லெஃப்ட்ல வேணும், 2 டைமண்ட் ரைட் டீம்ல வேணும். அவ்வளவு முடிஞ்சு போச்சு. 2 பேரு லெஃப்ட் டீம் அண்ட் ரைட் டீம், யூ ஆர் பிகமிங் a ஷேரோன் ரோஸ் மாஸ்டர். இப்ப இதுல என்ன பியூட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ் மாஸ்டர், டைமண்ட் மாஸ்டர், ஷேரோன் ரோஸ் மாஸ்டர் மூணையுமே ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா நீங்க லைஃப் டைம் நீங்க சேல்ஸ் மாஸ்டரா இருப்பீங்க, டைமண்ட் மாஸ்டரா இருப்பீங்க, ஷேரோன் ரோஸ் மாஸ்டரா இருப்பீங்க. ஆனா நீங்க இதற்கு மேல உள்ள ரேங்குக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 தடவை ப்ரீவியஸ் ரேங்கை குவாலிஃபை பண்ணி ஆகணும். அப்ப ஸ்டார் மாஸ்டர் ஆகணும்னா 3 தடவை ஷேரோன் மாஸ்டர் குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் நீங்க ஸ்டார் மாஸ்டர் ஆவீங்க, இல்லைன்னா ஆக மாட்டீங்க. சோ அப்ப நம்ம 3 தடவை அதை குவாலிஃபை ஆகணும். அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. நீங்க 1 வருஷம் கூட டைம் எடுத்துக்கோங்க, இல்ல 3 தடவை 15 நாள் அச்சீவ் பண்ணுங்க, இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்க அச்சீவ் பண்ணுங்க, 2 மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்க அச்சீவ் பண்ணுங்க. எது வேணா பண்ணிக்கலாம், நீங்க ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. சோ எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கம்பெனி கொடுக்கவே இல்லை. உங்களோட பணம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வர வேண்டியது வந்தே ஆகும். அப்ப ஸ்டார் மாஸ்டருக்கு 2 ஷேரோன் லெஃப்ட் ரைட்ல வந்தாச்சுன்னா உங்களோட இன்கம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 6.5 லட்சத்துல இருந்து 13 லட்சம் வரைக்கும் வருது. ராயல் மாஸ்டர் ஆறதுக்கு 2 ஸ்டார் லெஃப்ட்லயும் ரைட்லயும் வந்தாச்சுன்னா நீங்க ராயல் மாஸ்டர் ஆயிருவீங்க. உங்களோட இன்கம் லெவல் 25 to 35 lakhs வந்துடும். கிரவுன் மாஸ்டர் ஆறதுக்கு 2 ராயல் லெஃப்ட் டீம் ரைட் டீம் வந்தாச்சுன்னா நீங்க கிரவுன் மாஸ்டர் ஆயிருக்கீங்க. இன்கம் லெவல் வில் பி ஓவர் டு 50 lakhs per month. அந்த டாப் லெவல் இம்பீரியல் மாஸ்டருக்கு நீங்க 2 கிரவுன் லெஃப்ட் ரைட்ல வந்துட்டீங்கன்னா உங்களோட இன்கம் 70 lakhs 1 crore வரும். நீங்க 3 தடவை கிரவுன் மாஸ்டர் நீங்க பண்ணணும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 7 மாஸ்டர்ஷிப் லெவல். 1 சேல்ஸ் மாஸ்டர், டைமண்ட் மாஸ்டர், ஷேரோன் ரோஸ் மாஸ்டர், ஸ்டார் மாஸ்டர், ராயல் மாஸ்டர், கிரவுன் மாஸ்டர், இம்பீரியல் மாஸ்டர். சார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார், இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா
இந்தியாவிலேயே இன்னைக்கு சேல்ஸ் மாஸ்டர், டைமண்ட் மாஸ்டர் அண்ட் ஷேரோன் ரோஸ் மாஸ்டர் வந்துட்டாங்க. இன்னைக்கு கம்பெனி இந்தியாவில் 2 இயர்ஸ் அந்த கம்பெனிக்காண்டி வெயிட் பண்ணவங்க, 2 இயர்ஸ்க்கு முன்னாலே ஜாயின் பண்ணி டீம் எல்லாம் ரெடி பண்ணவங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ஷேரோன் ரோஸ் மாஸ்டர் வந்துட்டாங்க, 34 டைமண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்க, 234 சேல்ஸ் மாஸ்டர் வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இது. ஸோ எவ்ரி மந்த் மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாஸ்டர்ஷிப் லெவல்ல. ஏன்னாவா, உங்களுக்கு மாஸ்டர்ஷிப் லெவல்ல வெறும் இன்கம் மட்டும் கிடையாது, இதுல கிடைக்கக்கூடிய ரிவார்டு வந்து மிகப்பெரிய ஒரு ரிவார்டு. இந்த ரிவார்டு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, உதாரணமா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், கனரா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்த பிறகு எனக்கு வந்து சில லட்சங்கள் தான் வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா வந்தது. இன்னைக்கு மாசம் சில ஆயிரங்கள் தான் வருது. ஆனா சேல்ஸ் மாஸ்டரா இருக்கும் போதே உங்களுக்கு ரெசிடியல் இன்கம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மாதம் 2 லட்சம் ரூபா வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய இன்கம். அந்த மாசம் 2 லட்சம் ரூபா வரணும்னா நீங்க 6 கோடி ரூபா பேங்க்ல போட்டாதான் மாசம் 2 லட்சம் ரூபா வரும். ஆனா இங்க அப்படி இல்ல. நீங்க சேல்ஸ் மாஸ்டர் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் மாஸ்டர் கிரியேட் பண்ணிட்டீங்களாலே உங்களுக்கு 3 ஜெனரேஷனுக்கு வரும். இதுல இது தவிர உங்களுக்கு அவார்ட் அண்ட் ரிவார்டு, இந்த அவார்ட் அண்ட் ரிவார்டு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் வந்து ஒரு ஜெனரல் மேனேஜரா இருந்து ரிட்டையர் ஆனாலே 1 கோடி ரூபா கூட வராது. ஆனா இங்க இன்னைக்கு 7 பேர் இம்பீரியல் மாஸ்டர் ஆயிட்டாங்க, நிறைய இம்பீரியல் மாஸ்டர் வரப்போறாங்க, நிறைய பேர் ராயல் மாஸ்டரா கிரவுன் மாஸ்டரா வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொரியால ஒரு லேடி வந்து லாண்ட்ரி ஷாப்ல ஒர்க் பண்ணாங்க, புவர் லேடி, வெறும் எலிமெண்டரி ஸ்கூல் படிச்சவங்க, அட்டாமி ப்ராடக்டை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் பத்தி மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா இருக்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ராயல் மாஸ்டர் வந்து 40 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண உடனே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க, இவ்வளவு பெரிய ரிசல்ட்டா எனக்கு இந்த ப்ராடக்ட்ல. அவங்களுக்கு வந்து கேன்சர்ல ரிசல்ட் கிடைக்குது. அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிரவுன் மாஸ்டரா இருக்காங்க. அவங்களோட வருடம் வந்து ஆவரேஜ் மாசம் இன்கம் 3 லட்சம் ரூபா, 2வது வருடம் ஆவரேஜ் இன்கம் 10 லட்சம் ரூபா, 3வது வருடம் பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபா பெறுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா $100,000 70 lakhs per month வந்து ஏர்ன் பண்றாங்க. இது மேட்டர் ஆஃப் 4 years டைம். ஸோ தட் இஸ் பாசிபிள். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாஸ்டர்ஷிப் இன்சென்டிவ் வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா கொடுக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் மாஸ்டர்ஷிப் போனஸ் ஆரம்பிக்கிறேன். எனக்கு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வேலை பார்த்தா கூட யாருக்கும் 1 கோடி ரூபா கூட இன்சென்டிவ் கிடையாது மொத்தமா. ஆனா அட்டாமி கம்பெனில எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேஷ் அவார்டு 8.16 கோடி, இது தவிர வந்து 2 கார் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்க போறோம் நம்ம. மொத்தம் 10 கோடி ரூபாய்க்கு அவார்டு அண்ட் ரிவார்டு வந்து கிடைக்குது. அப்ப 4 வருஷத்துல நீங்க இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 4 டிவைட் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி ரூபா, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு கிடைக்குது? 20 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கிடைக்குது மாசத்துல இருந்தே. நோஷனல் நீங்க திங்க் பண்ணலாம், எனக்கு நான் இந்த மாசம் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் என்னோட பேர்ல கம்பெனி ரெடியா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப ஒவ்வொரு ரேங்க் ரீச் பண்றீங்களோ, இப்ப நம்ம பார்க்க போறது உங்களுக்கு அவார்ட் அண்ட் ரிவார்டு ரிலீஸ் ஆகிட்டே உங்களுக்கு இருக்கும். 10 கோடி ரூபாய் 4 வருடம் 5 வருஷம் சம்பாதிக்கிறது அவ்வளவு ஈஸியா? எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்? ப்ராடக்ட் தான் வாங்குறோம், கம்பெனில ரூபா கொடுக்கறதே கிடையாது. வேர்ல்டுல பெஸ்ட் ப்ராடக்ட், பிராண்டட் ப்ராடக்டோட கம்மியான ரேட்ல வாங்குறோம். இதைத்தான் பண்ண போறோம் நம்ம. இப்போ வந்து அவார்ட் அண்ட் ரிவார்ட் பார்ப்போம். சோ இது ஃபர்ஸ்ட் சேல்ஸ் மாஸ்டர் அச்சீவ் பண்ணோம்னா கம்பெனி கொடுக்குறாங்க 2 ஃபேம் செட் கொடுக்குறாங்க, ஒரு ஈவினிங் கேர் செட் ஒன்று கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவார்ட் அண்ட் ரிவார்டா வருது நமக்கு. 2வது லெவல்ல பார்க்கும்போது டைமண்ட் மாஸ்டருக்கு என்ன கிடைக்குன்னா, அதே ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க, அது தவிர இந்தியாவில் வந்து ஒரு லேப்டாப் ஒன்று ஃப்ரீயா கொடுத்துறாங்க டைமண்ட் மாஸ்டருக்கு. 3வது லெவல் ஷேரன் ரோஸ் மாஸ்டருக்கு என்ன சொல்றாங்கன்னா, 2 டிக்கெட் கொடுத்துறாங்க, கேஷ் அவார்டு 1.2 lakhs கேஷ் அவார்டு கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டார் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 4 டிக்கெட் கொடுக்குறாங்க, அது தவிர கேஷ் அவார்டு வந்து 6 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்துல உள்ள கண்ட்ரி சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இல்ல பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி பக்கத்து கண்ட்ரிஸ்ல வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரேங்க் ராயல். காரணம் என்னன்னா, நீங்க ராயல் ஆன உடனே ரியலி யூ ஆர் ராயல் லைஃப். காரணம் என்னன்னா, நம்பர் 1 பெரிய கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. யூ கேன் பை BMW, Mercedes ஆர் வாட் எவர் இட் இஸ். அதுல பெஸ்ட் சீரீஸ் நீங்க வந்து போயிடலாம். இது தவிர இஎம்ஐக்கு வந்து மாசம் 60,000 ரூபாய் இஎம்ஐ கொடுக்குறாங்க. இது தவிர வந்து 4 டிக்கெட் கொடுக்குறாங்க யூரோப் போறதுக்கு, 10 நாளைக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு டிக்கெட்டோட வேல்யூ வந்து யூ ஆர் ராயல் மாஸ்டர், டோன்ட் டிராவல் இன் எக்கனாமிக் கிளாஸ், கோ இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு உள்ள டிக்கெட்டு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. 4 டிக்கெட் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது தவிர ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. மாசம் உங்களுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் 1.2 lakhs நீங்க செலவழிச்சுக்கலாம். $2,000.
1.2 lakhs நீங்க வந்து செலவழிச்சிக்கலாம். உங்க பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்காண்டி நீங்க செலவழிச்சிக்கலாம். எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க செலவழிக்கலன்னா அது லேப்ஸ் ஆகும். ஒரு மாசத்துக்கு கண்டிப்பாக நீங்க 1,20,000 செலவழிக்கணும். என்ன சார் இன்னைக்கு இன்கமே அவ்வளவு இல்லையா சார்? அதான் ராயல் மாஸ்டர். நெக்ஸ்ட் கிரவுன் மாஸ்டர். கிரவுன் மாஸ்டர் பார்த்தோம்னா அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபுல்லி பெய்டு கார் கொடுத்துறாங்க. 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் கொடுத்துறாங்க. இது தவிர 4 டிக்கெட், ஒரு டிக்கெட்டோட விலை 2.5 லட்சம் ரூபாய், 4 டிக்கெட் கொடுத்துறாங்க. இது தவிர கேஷ் அவார்டு, அதுக்கு முன்னால பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. கேஷ் அவார்டு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1.8 crore கொடுக்குறாங்க. கேஷ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க 1.8 crore. நெக்ஸ்ட் இம்பீரியல் மாஸ்டர், த ட்ரீம் மாஸ்டர்ஷிப் லெவல் ஃபார் எவ்ரிபடி. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா $1.3 பில்லியன் இருக்கும் போதே 7-8 இம்பீரியல் மாஸ்டர் வந்துட்டாங்க. நம்ம கம்பெனி $100 பில்லியன் நோக்கி போய்கொண்டிருக்கோம். அப்ப வந்து போகும்போது எவ்வளவு இம்பீரியல் மாஸ்டர் இருப்பாங்க? நீங்களும் நானும் கண்டிப்பா ஆகலாம். இன்னைக்கு வந்து 3 இயர்ஸ்ல ஆன இம்பீரியல் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. 1 இயர்ல ராயல் மாஸ்டர் ஆனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சோ கண்டிப்பாக 3 வருஷத்துல அச்சீவ் பண்ணலாம், 4 வருஷத்துல அச்சீவ் பண்ணலாம், 5 வருஷத்துல அச்சீவ் பண்ணலாம், 2 வருஷத்துல கூட அச்சீவ் பண்ணலாம். இதை வந்து ஆனா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆபீஸ் கொடுத்துறாங்க. ஆபீஸ்க்குள்ள ரெண்ட் 1.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஸ்டாஃப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டாஃப் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணா 50,000 ரூபாய் சேலரி கொடுத்துறாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுக்குறாங்க. டிரைவருக்கு சேலரி மட்டும் மாசம் 50,000 ரூபாய் டைரக்டா டிரைவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிடும். இது தவிர உங்களுக்கு கிரெடிட் கார்டுல உங்களுக்கு மாத செலவுக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க நிறைய கண்ட்ரீஸ்ல உங்களோட டீம் இருக்கும், அதெல்லாம் போய் அப்ரோச் பண்றதுக்காண்டி 6 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாதம் கொடுக்குறாங்க. இது தவிர வந்து 4 டிக்கெட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். 5 ஸ்டார் அகாமடேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. சாதாரண விஷயம் கொடுக்குறாங்க. முக்கியமான ஒண்ணு என்ன கொடுக்க போறாங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வச்சு, இதோட வீடியோ இருக்குது, ஸ்டேஜ்ல வச்சு 6 கோடி ரூபாய் ஃபோர்க் லிஃப்ட்ல வச்சு நம்ம சிஇஓ டிரைவ் பண்ணிட்டு நீட்டா கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வச்சு 6 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. இதைத்தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். இம்பீரியல் மாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கிறோம். கொரியாலாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 7 இம்பீரியல் மாஸ்டர்ல 4 இம்பீரியல் மாஸ்டர் வந்து லேடிஸ் தான் ஆயிருக்காங்க. சோ யார் வேணாலும் இந்த பிசினஸ் பண்ணா, லேடிஸா ஜென்ஸா, படிச்சவங்களா படிக்காதவங்களா. இன்னைக்கு கொரியால உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொரியன் லாங்குவேஜ் தவிர எதுவுமே தெரியாது. நீங்க உலகம் பூரா அவங்களுக்கு டீம்ல இருக்குது. இன்னைக்கு இந்தியாவில எங்கேயோ ஒரு மூலையில நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு டீம் உலகம் பூரா வரும். எப்போ வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ 6 கோடி ரூபாய் மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 கோடி ரூபாய் மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் அவார்ட் அண்ட் ரிவார்டு இருக்குது. நீங்க டிசைட் பண்ணும் உங்களுக்கு வேணும்னா எத்தனை வருஷத்துல நான் இதை அச்சீவ் பண்றேங்க டிசிஷனை எடுங்க. எடுத்துக்கிட்டு டெய்லி இதை பத்தி ஒரு 4-5 பேர்ட்ட நீங்க சொல்லுங்க. யாரு சீரியஸா அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்காண்டி பிசினஸ் பண்றாங்களோ அவங்களோட மட்டும் நீங்க சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சர்வீஸ் பண்ணுங்க. நீங்க மீட்டிங் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சோ இத டூல்ஸை யூஸ் பண்ணுங்க. இது தவிர கம்பெனி செமினார் நடத்துறாங்க. மந்த்லி செமினார் வந்து வேர்ல்டு ஃபுல்லா நடக்குது. அதோட லைவ் காஸ்ட் உள்ள வரும் உங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, அதை மத்தவங்களுக்கு அனுப்புங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், சோ கம்பெனில வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கு. எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எந்த கம்பெனில ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கோ அதுதான் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆகும். நம்ம கம்பெனில சக்சஸ் சிஸ்டம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து ஸ்டடி சென்டர்னு வச்சுக்காங்க, எஜுகேஷன் சென்டர்னு. அதுல வந்து டெய்லி மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். 1 டே செமினார் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ரீஜனல் செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இது தவிர குளோபல் செமினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதெல்லாம் ஃப்ரீயா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல நடக்கும் போதோ இந்தியாவில நடக்கும் போதோ ஃப்ரீ செமினாரா இருக்கும். நம்ம யார் வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு நம்ம போய் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனல் சென்டர், 1 டே செமினார், சக்சஸ் அகாடமி, அட்டாமி சக்சஸ் சிஸ்டம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அட் அ டைம் வந்து 10,000 பேர் எல்லாம் பாக்குறாங்க. இப்ப நாங்களே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரவிக்குமார் என் கூட இருக்கிறார். நாங்க வந்து we used to do டிஜிட்டல் வெபினார் கண்டக்ட் பண்ணோம். ஒவ்வொரு வெபினார்லயுமே எங்களோட வியூஸ் பாத்தீங்கன்னா 6,000 பேர் பாக்குறாங்க, 10,000 பேர், 13,000 பேர் எல்லாம் பாத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் வீக் மட்டும் என்னோட மீட்டிங்ஸ் மட்டும் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வியூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,000-2,500 வியூஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்குது. சோ எவ்ரி வீக் 2,000-2,500 பேர் வந்து என்னோட மீட்டிங்ஸ் வந்து பாக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க பண்ணணும் அப்படின்னா மீட்டிங் வர சொன்னா போதும், அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா உங்க டீம் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. உங்களோட சக்சஸ்க்கு அவங்க கேரண்டியா நிப்பாங்க. ஏன்னா இந்த கம்பெனில
ஒரு லீடர் இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு லெஃப்ட் டீம்ல மினிமம் ஒரு ஆள் இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும், ரைட்ல ஒரு ஆள் இம்பீரியல் மாஸ்டர் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு கிரவுண்ட் மாஸ்டர்ஸ் வந்துருவாங்க, அவர் ஆயிடுவாரு. 2 பேர் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் சீரியஸா இம்பீரியல் மாஸ்டர் ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க லெஃப்ட் டீம்லயும் ரைட் டீம்லன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. எனக்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண அன்னைக்கு 2 டீம் வந்து ரெடி ஆயிட்டு இப்ப டீம்ல கீழே டெவலப் பண்ணிக்கிட்டே வரோம். நார்த் ஈஸ்ட், சவுத், வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் முதற்கொண்டு எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அந்தமான்ல 600 பேர் இருக்கிறாங்க, பெங்கால்ல நிறைய இருக்கிறாங்க, பங்களாதேஷ்ல நூத்துக்கணக்கான பேர் பங்களாதேஷ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க, நேபாள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யுஎஸ், கனடா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் சோ இது வந்து செமினார்ஸ் எப்படி நடக்குன்னு பாக்குறது. நெக்ஸ்ட் இது இவ்வளவு கண்ட்ரில வந்து நடந்துட்டு இருக்குது. இன்னும் 40 கண்ட்ரி வந்து ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குது. இன்னும் மிடில் ஈஸ்ட் லான்ச் பண்ணல, இன்னும் யூரோப்ல நிறைய கண்ட்ரிஸ் லான்ச் பண்ணல, யூகேல கூட ப்ரீ லான்ச்சிங்லாம் வந்து இருக்குது. இப்போ ஒரு 6 மாசம் 6 வீக்ஸ் லாக்டவுன்ல இருக்கிறாங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இட் இஸ் இந்த அன்சர்டனிட்டி வேர்ல்டுல வந்து நமக்கு பாசிவ் இன்கம் தரக்கூடியது, உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கக்கூடியது, ஆன்லைன்ல பண்ணக்கூடிய பிசினஸ் தான் நமக்கு வந்து வேணும். நம்பர் 1 we are in ஆன்லைன் பிசினஸ், இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கும். நம்பர் 2 we are in the ரைட் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு இம்யூன் சிஸ்டம் தான் முக்கியம். நம்மளை வந்து காப்பாத்திக்கிடணும். அப்போ வந்து பெஸ்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் நம்ம கிட்ட தான் இருக்குது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் இண்டஸ்ட்ரி வேர் we can generate lakhs and lakhs of ஜாப் ஜென்ரேட் பண்றதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில தான் முடியும். ஸோ 10,000 ஃபேமிலிஸை வாழ வைக்க நம்மளால முடியும். ஒன்லி த்ரூ டைரக்ட் செல்லிங் தான் முடியும். ஸோ இந்த இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இஸ் அ பூமிங் இண்டஸ்ட்ரி. இது எல்லாம் சேர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா அட்டாமி தான். That is why Atami is very, very important, my dear friends. I'm not going to take a lot of time, but I want to share something to you. My dear friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா thank you, Ravi. Let us remove the PPT. So I want to talk for 5-10 minutes. So, my dear friends, இன்னைக்கு இந்த அட்டாமி பிசினஸ் நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன். Do you know about the Chinese bamboo tree? Chinese bamboo tree, மூங்கில் மரம். அது எப்படி வளருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க என்ன பண்றாரு, அவர் பேம்பு ட்ரீ வைக்கணும்னு விதையை போடுறாங்க, எல்லா இடத்துலயும் தண்ணி ஊத்துறாங்க, ஃபெர்டிலைசர் போடுறாங்க, டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வாரம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, மாதம் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஒண்ணுமே வரக்கணும், அப்படியே இருக்குது. அப்ப எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க, என்ன பண்றீங்க நீங்க, ஒண்ணுமே வரலையே, ரிசல்ட்டே வரலையே, அட்டாமி பண்ணிட்டே இருக்கீங்க, ரிசல்ட் ஒன்னும் வரலையே, 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சு, பெரிய ரிசல்ட் ஒன்னும் வரவே இல்லையே, ஒன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க. பேம்பு ட்ரீ அப்படித்தான், வரவே இல்லை. 1 வருடம் முடிஞ்சு போச்சு, ஒன்னும் வரல. இவர் பைத்தியக்கார மாதிரி தண்ணியை ஊத்துறாரு, ஃபெர்டிலைசர் போடுறாரு, பண்றாரு. 2வது வருடம் முடிந்தது, நோ ரிசல்ட். 3வது வருடம் முடிந்தது, நோ ரிசல்ட். 4வது வருடம் முடிந்தது, நோ ரிசல்ட். கண்டிப்பா பைத்தியக்காரன் தானே. 4 வருஷம் யாராவது இப்படி இருப்பாங்களா? ஏதாவது ரிசல்ட் வந்ததா? 5 வருடம் முடிந்தது, ரிசல்ட் இல்ல. ஆனா அதுக்கு பிறகு வித்தின் 6 வீக்ஸ் 150 ஃபீட் வந்து அது வந்து ஹைட்டா வளர்ந்துருக்கு, 150 அடி உயரமா வளர்ந்துருக்கு. இப்ப என்னோட கேள்வி வந்து ஒரே கேள்விதான், இது 5 வாரத்துல வளர்ந்ததா, 5 வருடத்துல வளர்ந்ததா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் திங்க். 5 வாரத்துல வளர்ந்ததா, 5 வருடத்துல வளர்ந்ததா? இப்ப நீங்க 1 வருஷம் தண்ணி ஊத்திட்டு தண்ணி ஊத்தி விடாம போயிருந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? உள்ளுக்குள்ளே இறந்து போயிருக்கும். இப்படிதான் நம்ம கனவுகள் என்னைக்குமே ஒரே நாள்ல ஜெயிக்க முடியாது. தடைகள் நிறைய வரத்தான் செய்யும், பல தடைகள் வரும். அந்த தடைகளை தாண்டி நம்ம ஜெயிக்கணும். எப்போ வரும்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா வரும். காரணம் என்னடான்னா, நமக்கு தேவை 2 கனவு உள்ளவங்க தான் தேவை. நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும், எனக்கு வந்து இன்னைக்கு வந்து லாக்டவுன் பிறகு என்னோட இண்டஸ்ட்ரி ஃபுல்லா டவுன் ஆகி போச்சு, என்னோட வேலை இல்லை, நான் என் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும், எப்படியாவது நான் ஜெயிக்கணும், அப்படி வெறி உள்ளவங்க வேணும். வெறி இருந்தா தான் வெற்றி வரும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெறி யார மாதிரி இருக்கணும்னா, நேற்றுக்கு நைட்டு ஒரு ஸ்டோரி பார்த்தேன். அந்த ஸ்டோரி யாரோட ஸ்டோரினா உங்களுக்கே நல்லா தெரியும். கிறிஸ்டினா ரொனால்டோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கால்பந்து அட்டக்கிற வீரர். அவர் வந்து பிறந்தது வந்து போர்ச்சுகல்ல பிறக்கிறாரு. சாதாரண ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து குப்பை கூட்டுறவர், குப்பையை கூட்டி அல்றவர். அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க. வறுமை, கொடிய வறுமையில இருக்கிறாரு. அந்த கொடிய வறுமையில இருக்கும்போது ஒண்ணுமே படிக்க விற்கிற கூட ரூபா இல்லை. அப்போ அவங்க அப்பா வந்து அந்த குப்பையை கூட்டுறதுக்காண்டி அவருக்கு எங்க இடம் கிடைக்குன்னா ஒரு ஃபுட்பால் கிளப்ல இடம் கிடைக்குது. அப்ப அது பெருக்கும் போது இவனு கூட போவான். கூட போய் ஃபுட்பால் விளையாட பார்த்தோன்னு இவனுக்கு ரொம்ப ஆசை ஃபுட்பால் விளையாடணும்னு. ஆனா ஃபுட்பால் இல்லை. அப்ப என்ன செய்வான்னா, வர வழியில இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல,
அந்த பாட்டில தட்டி தட்டி ஃபுட்பால் மாதிரி அப்படி ஜாலியா விளையாண்டே போவார் அவர் சின்ன வயசுல. இதெல்லாம் அவங்க அப்பாவை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இவனுக்கு ஏதாவது பண்ணணுமேனு ஆசை. என்ன பண்றாரு, வீட்டுல பழைய துணியெல்லாம் எடுத்து உருட்டி ஒரு ஃபுட்பால் மாதிரி ஆக்கி கையில கொடுத்து நீ விளையாடுப்பா அப்படின்னு கொடுக்குறாரு. அவன் தட்டி தட்டி தட்டிட்டு விளையாடுறான். எவ்வளவு ஆர்வமா விளையாடுறான்னு பார்த்துட்டு அந்த கிளப்ல போய் அவங்கள்ட்ட அந்த ஓனர்கிட்ட கேட்டு, என் பையன் கொஞ்சம் விளையாடுறத கொஞ்சம் கொடுக்கீங்களா, கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டோன்னே இவர் ரொம்ப நல்ல மனுஷங்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்க. அவனுக்கு போடுறதுக்கு ஷூ கிடையாது. அவங்க அண்ணனோட கிழிஞ்ச ஷூவை போட்டு போய் விளையாடுறான். கூட விளையாடுறதெல்லாம் பணக்கார பையங்க. எல்லாரும் பார்த்து அவனை கிண்டல் பண்ணா, டே என்னடா நீ ஒண்ணுக்குமே லாயக்கில்லை, என்னடா வர, உன் ட்ரெஸ் கூட சரியில்லை, ஷூ கூட கிழிஞ்சிருக்கு, நீ என்னடா விளையாட போற, உனக்கு என்னடா முடியும், நாங்க பாரு நாங்க எப்படி சாப்பிடுறோம் தெரியுமா, நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றோம் தெரியுமா, எங்களுக்கு என்ன ட்ரெயினர் இருக்காரு தெரியுமாங்கிறான். இவன் எதை பத்தி கவலை இல்லை, அவனுக்கு விளையாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவன் விளையாண்டே இருக்கான். கொஞ்ச நாள் விளையாட விளையாட இவனோட விளையாட்டோட திறமையை பார்த்துட்டு போர்ச்சுகலோட கேபிட்டல்ல இருந்து இவனை கூப்பிடுறாங்க. ஒரு கிளப்ல பெஸ்ட் கிளப்புக்கு விளையாட கூப்பிடுறாங்க. கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போனா இவனுக்கு 11 வயசு. கூட்டு போய் அங்க அவனுக்கு தங்க வைக்க இடம், சாப்பாடு எல்லாம் கொடுத்துறாங்க. விளையாடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவன் விளையாடுறான். ஆனா என்னன்னா அப்பா அம்மா ஞாபகம் வருது. டெய்லி வந்த உடனே அழுதுட்டே இருக்கிறான். இவன் அழுறத பார்த்துட்டு அந்த கிளப்ல உள்ளவர் சொல்லிடுறாரு, எப்பா உன்னால உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியல, நீ சின்ன பையன், நீ ஒண்ணு செய்ய, நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி. இவனு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறான், அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடி அதே மாதிரி சாப்பாட்டுக்கு பிரச்சனை, அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட நண்பர் ஒருத்தர் வராரு. வந்துட்டு, கிறிஸ்டினோ ஏன்பா நீ வந்த, நீ இங்க இருந்து நீ என்ன சாதிக்க போற, நீதான் நல்ல விளையாடுவீல், அங்க இருந்தா தானே நீ முன்னேற முடியும், இங்கே இருந்துட்டு உன் குடும்ப வறுமையில இருக்கணும், அந்த வறுமையை போக்கணும்னா உன்னால மட்டும்தான் முடியும், அதனால நீ அங்க போறதா உனக்கு நல்லா இருக்குங்கிறாரு. அவன் யோசிச்சு பாக்குறான். கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாவை நல்லா இருக்க வைக்கணும்னா நம்ம ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 11 வயசுல அப்பா அம்மாவை விட்டுட்டு போய் அங்க போய் அந்த கிளப்ல போய் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு விளையாட்டு தான் உயிர். மத்தவங்க எல்லாம் அப்பா அம்மா சொல்லி அனுப்புனாங்கன்னு விளையாடுறாங்க. இவன் ஃபுட்பால் தான் அவனுக்கு உயிர். விளையாடுறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பரவுது. அந்த போர்ச்சுகல் நேஷனல் டீம்ல வந்துடுறான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அவனை மான்செஸ்டர் டீம்ல இருந்து அவனை விலைக்கு எடுக்கிறாங்க. 2003ல எடுக்கிறாங்க. எவ்வளவுக்குன்னா 100 கோடி ரூபாய்க்கு விலைக்கு எடுக்கிறாங்க. எடுத்து அங்க உள்ள ட்ரெயினர்ஸ் எல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க விளையாடுறாப்ல. கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ இஸ் தி பெஸ்ட் பிளேயர் இன் தி வேர்ல்ட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர், ஐ வில் சே இஸ் தி பெஸ்ட் பிளேயர். அவரோட சொத்து மதிப்பு 35,000 கோடி. உலகத்துல மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காப்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோ. எங்க இருந்தது, தன் பையனை கூட்டு போறாப்புல, தன்னோட ஏழ்மை பருவத்துல இருந்த வீட்டை காமிக்கிறதுக்கு கூட்டு போய் காமிக்கிறாப்புல. நிறைய ஏழைகளுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு லேடி எழுதுறாங்க, என்னோட பையனுக்கு கேன்சர் வந்துட்டு, நீங்க உங்க ஜெர்சில உங்களோட டிஷர்ட்ல உங்களோட கையெழுத்தை போட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை ஏலத்துக்கு விட்டு அவனோட கேன்சருக்கு நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாப்புல. கொஞ்ச நாள் கழிச்சு கிறிஸ்டியானோ ரொனால்டோல இருந்து ஒரு பார்சல் வருது. அதை பிரிச்சு பாக்குறாப்புல அந்த லேடி. அவரோட ஜெர்சி இருக்குது, டிஷர்ட் இருக்குது, அதுல கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு சைன் பண்ணியிருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம். ஆனா அதோட கூட இன்னொன்னு வருது. என்ன வருதுன்னா $1,00,000 அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி கொடுக்காரு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்க இருந்தாரு? ஹிஸ் லைஃப் வாஸ் லைக் a bamboo tree. ஒரே நாள்ல வந்தது கிடையாது, ஒரு வருடத்துல வந்தது கிடையாது, 2 வருடத்துல வந்தது கிடையாது, 5 வருடத்துல வந்தது கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் கம்ஸ் ஃப்ரீ, நத்திங் கம்ஸ் ஈஸி இன் லைஃப், நத்திங் கம்ஸ் ஓவர் நைட். நம்ம உழைக்கணும், நம்ம டாயில் பண்ணணும். த பிரைஸ் இஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், த பர்னிங் டிசைர். ஒரு வெறித்தனமா நம்ம ஒர்க் பண்ணணும். அவ்வளவு ஒர்க் பண்றவங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இன்னைக்கு நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நான் எவ்வளவு நல்லா என்னால ஷைன் பண்ண முடியும்னு. எவ்வளவு நல்லா வேலையில ஷைன் பண்ணாலும் மாதம் 20,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு தான். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியுமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி சாதாரண நிலையில இருந்தவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க மாதம் 40 லட்சம், 50 லட்சம், 70 லட்சம் எல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கும் போது why not you and me? கொஞ்சம் கேட்டு பாருங்க. அந்த பேம்பு, அதை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பத்தி நினைச்சு பாருங்க. உலகத்துல யார் யார் சக்சஸ் ஆனாங்களோ எல்லாத்துக்குமே ப்ராசஸ் இருக்குது. அவங்களோட பெயின் அதை கோ த்ரூ பண்ணி ஆகணும். அந்த பீரியட் இருக்குது, அது முடிஞ்ச பிறகு அவங்க அச்சீவ் பண்ண முடியும். 3 இயர்ஸ், 3 வருஷம், 3 வருஷத்துல
யாராலையும் இம்பீரியல் மாஸ்டர் ஆக முடியும். வெறித்தனமாக உழைத்தால், வெற்றி நிச்சயம் என்று உழைத்தால், உங்களை மட்டும் நீங்க நம்பி இருந்து உழைத்தால் கண்டிப்பாக உங்களை நம்பி ஆட்கள் வருவாங்க, உங்களுக்கு டீம் வருவாங்க. இப்படித்தான் எங்களுக்கு எல்லாம் டீம் வருது, இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக முடியும். எங்களால் முடியும் என்றால், ஏற்கனவே அடைந்தவர்களால் முடியும் என்றால் உங்களாலேயும் நிச்சயம் முடியும். கண்டிப்பாக உங்கள் அனைவரையும் நிச்சயமாக ஒரு இம்பீரியல் மாஸ்டராக பார்க்க நான் ஆசைப்படுறேன். எங்களோட எல்லாரோட ஆசை அதுதான். இது வந்து எங்களுக்காண்டி இல்ல, கம்பெனிக்காண்டி கிடையாது. இட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அட்டாமி இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ அண்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. இது உங்களுக்காகவும், உங்க ஃபேமிலிக்காண்டியும், உங்க குழந்தைகளுக்காண்டியும், உங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காண்டியும் ஒரு ரெசிடியல் இன்கத்துக்காண்டி, பேசிவ் இன்கத்துக்காண்டி கிரியேட் பண்ண அற்புதமான ஒரு கம்பெனி, அருமையான பீப்புளால கிரியேட் பண்ண கம்பெனி. அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, சேர்ந்து பயணிப்போம், வெற்றி நிலை போவோம், ஜெயிப்போம், உறுதியாக ஜெயிப்போம். தேங்க்யூ வெரி மச். குட் நைட், டேக் கேர்.